இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளா என்னோட ட்ரீமா வச்சிருந்த ஒரு டைட்டில். திடீர்னு வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டாரு. நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருப்பா, வேற என்ன பண்றது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில், கரெக்டான இடத்துல அது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருக்குமரன் வந்து இந்த டைட்டில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம். இன்னைக்கு ட்ரைலர் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அந்த மேக்கிங், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது. நல்ல பெரிய வெற்றி அடையும்னு ஒரு முழு நம்பிக்கை இந்த ட்ரைலர் நமக்கு கொடுக்குது. கூடிய சீக்கிரம் என்னது ப்ரொடக்ஷனுக்கு வந்து நானா ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மான்கராத்தில் ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ கே திருக்குமரன் இருந்தார், இப்போ கிறிஸ் திருக்குமரன். கொஞ்சம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் எனது நிறுவனம்க்கு வந்து என்னது ப்ரொடக்ஷனுக்கும் அவர் ஒரு படம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் கேட்டுக்கிறேன். உன்னை வந்து மான்கராத்தே போய் நான் அந்த 3 ஃபிலிம் டீல்னு ஒன்று போடுவாங்கல்ல ஹிந்தி படத்தில், மொத்தமாக அடிமை சாசனம் மாதிரி ஒன்று அப்பயோ வெளியே விட்டு தப்பா வச்சு. ஸோ திருப்பி என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லாமல் இருக்கார். அவர் அப்படியே இருக்காரு, எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில். வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ்அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது. அப்படியே இருக்காரு. அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். ஆக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து எண்ணெய் எறிந்தாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று இருந்தார். ஆஃப்டர் எண்ணெய் எறிந்தாளுக்கு பின்னால் அவரோட வளர்ச்சி வேற மாதிரி இருக்கு. அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கடினமான உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்து ஜம்ப் பண்ணுறாரு. எப்போ போய் ஃப்ளைட் நம்ம கார்ல இருந்து ஒழுங்கா இறங்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். நம்ம இவர் வந்து ஃப்ளைட்ல இருந்து அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வேற ஒரு கண்ட்ரியில போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரியலா இப்போ அதை ரிலீஸ் பண்ண நம்மலாம் ஏன்னுவோம். அந்த அளவுக்கு அதை நம்ம பார்த்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு வந்து சினிமாவில் இன்னும் நிறைய இடங்கள் காத்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய வளரணுன்றது என்னோட மனப்பூர்வமான வேண்டுகோள், வாழ்த்துக்கள். நல்ல திறமைசாலி, அதே மாதிரி சின்சியர். இன்னைக்கு இது 2 காம்பினேஷன் அமையிறது வந்து கஷ்டம். அதனால வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காகவும் இன்னும் அவர் அடுத்த கடத்துக்கு கொண்டு போற ஒரு படமாகவும் இருக்கும்ன்றத நான் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.